ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பில்டிங்கில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வீடியோ ஷேர் வால் மெத்தடில். இப்போ நம்ம எப்பயுமே ஷேர் வாலில் நம்ம ஒரு ஃப்ளோர் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மார்க்கிங்கினுடைய இது 3 ஃப்ளோரு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 3 ஃப்ளோர் லிஃப்ட்டு வருது. அந்த ஷேர் வாலில் நம்ம எப்படி பேஸ்மெண்ட்டுக்கு மேலே என்ன ஒர்க் பண்ண போகிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ நான் காட்டியிருக்கேன். இப்போ இதில் என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஷேர் வாலில் நம்ம போட்டு பிசிசி ஒன்றெல்லாம் போட்டு லெவலிங் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு சுற்றி டியூப் லெவல் கோர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வால் எங்கெங்கெல்லாம் வரப்போகுதுன்ட்டு ஷூ மார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நம்ம வாலை ஒரு சிமெண்ட் ஒரு லே பண்ணி மார்க்கிங் பண்ணி இதுமாரி கோடு போட்டுக்கணும். நம்ம இது போல் கோடு போட்டு கரெக்டாக வச்சுருக்கணும். வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்டாக ஷூ மார்க்கிங் பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஒர்க் நீட்டாக கிடைக்கும். இதை பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக இதில் லைனிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த லைனிங்கில் நம்ம கரெக்டாக எப்படி நம்ம இதில் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு தான் வால். எப்பயுமே நம்ம ஷேர் வால் மெத்தடில் 6 இன்ச்சு தான் வால் பண்ணுறோம். இதில் நம்ம 3 ஃப்ளோர் பண்ண போகிறோம். 3 ஃப்ளோரில் லிஃப்ட்டோடு பண்ண போகிறோம். அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதிகமாக மார்க்கிங் வாலை நான் மார்க்கிங் பண்ணி காட்டுறேன். ஷூ மார்க் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக போர்டு செட் பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம கீழே பேஸ் லெவலில் ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த டி ஷூ மார்க் பண்ணுறது, அந்த எல் ஷூ மார்க் பண்ணுறது, அப்படி மைனஸில் ஷூ மார்க் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் இதுமாரி ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கணும். இதுபோல் பேஸ்மெண்ட்டில் மார்க்கிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஷூ மார்க்கிங் பண்ணி நம்ம 10 ஃபீட்டுக்கு பில்லரை நம்ம எங்கெங்கெல்லாம் பில்லர் வருதோ அதுமாரி வரும். இது போல் தான் நம்ம ஷூ மார்க் பண்ணிவிட்டு இதுமாரி ஷூ மார்க்கிங் எல் ஷேப்பு ஷூ இதுமாரி நம்ம ஷூ பண்ணிவிட்டு மார்க்கிங் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம பில்லர் எப்பயும் போல் நம்ம மார்க்கிங் ஷூ பில்லரை நிறுத்திடணும். நிறுத்திட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த வால் கோட் போட்டுருக்க பாருங்கள். இதுலேருந்து நம்ம ஃபுல்லாகவே ஒரு சேனலை வச்சு நம்ம ஷூ மாரியே கொண்டு வந்துடணும். ஒரு 1.5 இன்ச்சு திக்னஸில் ஒரு ஜல்லி போட்டு அந்த ஷூவுக்கு என்ன திக்னஸில் ஏறுமோ அதே போல் போட்டுருங்க. நம்ம போர்டை நம்ம அணைக்கிறதுக்கு கீழே நம்மளுக்கு கரெக்டாக வரும். இது யாரும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 3 மாடிக்கு ஒரே லெவலே கொண்டு போகணும். அதனால தான் நம்ம இந்தமாரி மெத்தடை நம்ம கொண்டு போகிறோம். ஏன்னா 10 அடி தான் நம்ம ஃபஸ்ட்லாம் போட்டிருப்போம். அதெல்லாம் நம்ம அந்த லெவலிங் நேர் தூக்குண்டு பார்த்து கரெக்ட் பண்ணிடலாம். இது 3 மாடிக்கு ஒரே லெவலில் கொண்டு போகணும். ஏன்னா பிளாஸ்டிக் கிடையாது, ஃபுல் அண்ட் பட்டி தான். அதனால் நம்ம இதுமாரி ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் போக போக பில்டிங் நம்மளுக்கு கரெக்டான ஒரே லெவல் கிடைக்கும். இல்லைன்னா போக போக மாற்ற முடியாது. அதுதான் சொல்ல வரேன். இதுபோல் நம்ம மார்க்கிங் பண்ணி பேஸ்லேருந்து கம்பி எடுத்துன்னு வந்துருக்கோம் பாருங்கள். அடியிலேருந்து இதுபோல் நம்ம கம்பி பண்ணி இந்த ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம பேஸ் எப்பயும் பண்ணுற மாதிரி தான். பேஸ் நம்ம பில்லரை ஸ்டாப் பண்ணி பில்லர்லேருந்து கண்டினியூ பண்ணி பீம் பிடிச்சி வாலுக்கு பதில் நம்ம ஷேர் வாலில் போட்டு கம்பி கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பண்ணுறது தான் நம்ம ஒர்க்கு ஷேர் வாலு. அது எப்படி பண்ணுறன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். இது ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கணும். இதுபோல் மார்க்கிங் பண்ணுறது தான் முக்கியம்.